திருப்பூர் வந்து எக்ஸ்போர்ட்டை பத்தி நினைச்சு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இனி இருக்காது. உடனடியாக தீர்வு காணப்படவில்லை எனில், உடனடியாக தீர்வு காணப்பட்டாலும் கூட அந்த கையை விட்டு போன 20 லட்சம் பீஸ் வந்து 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பீஸ் தான். அது கம்மின்னு சொல்ல முடியாது, அது திரும்பி வரப்போறது இல்லை. பட் உடனடியாக தீர்வு காணப்பட்டாலும் உன்னி குளிர்கால அடையில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50% நம்ம மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அதை ஆர்டர் அனுப்பிச்சு மறுபடியும் அதுக்கு அடுத்த கட்ட நகர்களுக்கு செல்ல ஏதுவாக இருக்கும் உடனடியாக தீர்வு. அப்படி உடனடியாக தீர்வு 2 நாடுகளுக்கும் ஏற்படவில்லை எனில் நாம மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது, ஆல்ரெடி நம்ம வந்து பையட்டை நம்ம கொடுத்துருக்கிறாருக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், இதை இம்போர்ட் பண்ணி விற்கிறப்போ அவங்களுக்கு டியூட்டி அதிகனால அவங்களோட நுகர்வு மதிப்பு அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு 10 ரூபாய்க்கு நுகர்வு பண்ணிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த 50% டாரிஃப்னால 15 ரூபாய்க்கு நுகர்வு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த அளவுக்கு லாபம் வச்சு யாரும் விற்க போறது கிடையாது. இங்க திருப்பூர்ல பண்றது ஒரு 10% வியாபாரம், 10% லாபத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையிட்ட பேசிட்டு இருக்கிறோம், 5% நாங்க எடுத்துக்கிறோம், நீங்க நாம ஹெல்ப் பண்றோம் உங்களோட இதுல அப்படிங்கிறது. அதுல அவங்களும் ஓகே நாங்க 5% தான், மிச்சம் இருக்கிறது என்ன பண்றது. இப்போ பாத்தீங்கன்னா நேற்று 25% மறுபடியும் முதல் இருக்கிற 25% நாம பேசிட்டு இருந்தோம், மறுபடியும் 25% இப்போ வந்திருக்குது. அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நாம கவர்மெண்ட் என்ன கேட்கறோம் அப்படின்னா இம்மீடியட்டா இதுக்கு போர்க்கால அடிப்படையில் எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் ஆயத்த ஆடைகளுக்கு 10% டியூட்டி டிராபேக் இம்மீடியட்டா கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அங்க இம்போர்ட் டியூட்டியா வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல் 19% இருந்தது, அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 25, இப்போ 69% வந்து காட்டன் ஆடைகளுக்கு. அதாவது அதே மாதிரி சிந்தடிக் பைப்பர்ஸ், பாலிஸ்டர் சார்ந்த பாலிஸ்டர், நைலான், விஸ்கோஸ் இந்த ஆடைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப் டு 82% வரைக்கும் வந்து இம்போர்ட் டியூட்டி அங்க கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில ஏற்றுமதியாளர்கள் இங்கிருந்து எல்டிபி பேஸ்ல பிசினஸ் பண்ண, எல்டிபின்ற லேண்ட் டியூட்டி பெய்டு, அவங்களே டியூட்டி கட்டி பையருக்கு கொடுக்கறது. அப்ப கட்டுறப்ப அந்த டியூட்டி சேர்த்து நாம தான் கட்டுறோம். அப்ப வந்து சில ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணதுல டியூட்டி எச்சானதை பத்தி பையரை பத்தி நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, நீங்க அனுப்பிச்சுதான் ஆகணுங்கிறப்போ மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு தான் அந்த ஆர்டர் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் உள்ளார்கள். ஆகவே ஒன்றிய அரசாங்கம் இதில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதன் தீவிரத்தன்மையை உணர்ந்து உடனடியாக நாங்கள் கேட்டுக்கொள்வது 10% டிராபேக் இம்மிடியட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த தொழிலை காப்பாற்றுவதில் சிறு பங்காக ஆற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த 50% வரினால வந்து பாத்தீங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டா சொன்னேன், ஒரு 20 லட்சம் பீஸ்க்கு உண்டான ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஹோல்ட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு உண்டான தேவைகள் இருக்கு, அந்த ஆர்டரை வந்து ஹோல்ட் பண்ணி அவங்க அப்படியே நிறுத்த போறது கிடையாது. அந்த ஆர்டரை வந்து அடுத்த நாடுல அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து அந்த நாடுகள் கைப்பற்றி கொண்டு இருந்ததுதான் உண்மையான விஷயம்.